நம்ம கார்த்திக் வந்துட்டு இப்போ பேங்க் வேலையா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி எந்த பேங்க்குக்கு வந்திருக்காளோ, அதே பேங்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. அதாவது ஆஃபீஸ் விஷயமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்திருந்தாரு. எந்த ஒரு பெர்சனல் மோட்டிவும் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி இப்படி இருக்கும்போது, இப்போ அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறத பார்த்து பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா, அஞ்சலி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேங்க் மேனேஜர் கிட்ட அஞ்சலி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சிந்தாமணி இவங்க 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேசிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நம்ம கார்த்திக் வந்துட்டு உள்ள இல்ல, அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்காரு வெளியவே. இந்த மாரி இருக்கிற சமயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இவங்க முகத்திலேயே முழிக்கக்கூடாதுன்னு தான் நெனச்சாங்க. ஆனா, இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்த உடனே, அவங்க வந்துட்டு அதாவது அஞ்சலி வந்துட்டு அப்படியே எதுவுமே பாவமா பார்க்குற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பார்த்துட்டு போறா. அத பார்த்த உடனே நம்ம கார்த்திக் இருந்துட்டு, "ஒழுங்கு மரியாதையா அப்படியே ஓடி போயிரு. திரும்பி கீது பார்த்துறாத" அப்படின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ அந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, அங்கருந்து கிளம்புனதுக்கு அப்புறமா பேங்க் மேனேஜர மீட் பண்ணி நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா பேசுறாங்க. அவரோட விஷயம் எல்லாமே முடிஞ்ச உடனே, அஞ்சலி எதுக்காக வந்திருக்காங்க? என்ன ஏது? அப்படின்ற ஒரு விஷயத்த விசாரிக்கிறாரு. அதாவது இங்க வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மேனேஜருக்கு ஏற்கனவே நம்ம கார்த்திக் யாரு? கார்த்திக்கோட வைஃப் யாரு? அப்படின்ற விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. அந்த ஒரு காரணத்தினால அந்த பேங்க் மேனேஜரும் வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் கிட்ட எல்லா உண்மையுமே சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கார்த்திக் வந்துட்டு இந்த அஞ்சலியும், சிந்தாமணியும் கிளம்புனதுக்கு அப்புறமா உள்ள மேனேஜர பார்க்கறதுக்காக போறாங்க. அதாவது அவர் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா, செக்லாம் குடுத்திருந்தாங்க. இந்த மாரி தான் கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வித்ட்ரா பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி, நம்ம கௌதம் சொல்லி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்திருந்தாங்க. இப்போ அந்த மேனேஜர் இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு, சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ரெடி ஆயிட்டு இருக்கு. நீங்க கேட்கற கேஷ் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கைக்கு வந்துரும். அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காஃபி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காஃபி வர வச்சு குடுத்து குடிக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த மாரி இருக்கும்போது அந்த மேனேஜர் இருந்துட்டு, சார் உங்களோட வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அஞ்சலி அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போனாங்க. உங்களுக்கு தெரியாதுங்களா? நீங்க தனியா வரீங்க, உங்க வைஃப் தனியா வராங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கறது மட்டும் இல்லாம, எதுக்காக உங்க வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. வெறும் ₹10,00,000க்காக வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி பேங்க்குக்கு ஏறி இறங்குறது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். உங்க வீட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவ்ளோ பணம் இருக்கு. நீங்க அவ்ளோ பணக்காரரு. உங்க வைஃப் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் இவ்ளோ வந்து அப்பாவியா இருக்காங்க? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, சார் என்ன சார் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? முதல்ல வந்த வேலைய மட்டும் பாருங்க. நான் எதுக்காக வந்திருக்கேன்? இந்த வேலைய மட்டும் பாருங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்லும்போது, என்ன சார் உங்களுக்கும் உங்க ஒய்ஃப்க்கும் பிரச்சனையா? அப்படி இப்படின்ற மாரி வந்து கேட்க ஆரம்பிச்சுறாங்க. கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. இந்த மாரி தான் என்னதான் ஒய்ஃப்க்கும் உங்களுக்கும் பிரச்சனை இருந்தாலுமே கூட, உங்க மாமனாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு நிலைமை வந்திருக்க கூடாது. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொன்னோனே, நம்ம கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சுருச்சு. என்னடா ஆச்சு நம்ம மாமனாருக்கு? அதாவது நம்ம மாசிலாமணிக்கு. ரொம்ப நல்ல மனுஷனாச்சே. என்னாச்சு சார்? அப்படின்ற மாரி வந்து கேட்கும்போது, இந்த மாரி தான் விஷயம். அவரோட கை, கால் அசைக்க முடியல. வாய் பேச முடியல. அவங்க பேர்ல இருக்க ₹10,00,000 டெபாசிட் பணத்த வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கிறதுக்காக தான் இந்த அஞ்சலியும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருந்தாங்க. அப்படி இப்படின்ற மாரி வந்து சொல்றாங்க. இத கேட்க கேட்க நம்ம கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சியா இருந்துட்டதுக்கு, என்ன நடக்குது? ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல. ஆரம்பத்தில அத பத்தி தெரிஞ்சுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சவங்க, இப்போ அத பத்தி தெரிஞ்சுக்கிட்டே ஆவணும். என்னதான் சதி நடக்குது இங்க? அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்க போறாரு. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.